சொல்களாக இருக்கட்டும். அல்லவா ரசூலுல்லாஹ்வுடைய 23 வருடமாக இஸ்லாமிய மார்க்கத்தை செயல்பாடாக பூமியில் அமைத்த காலத்திலே உள்ளதாக இருக்கட்டும். அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரமதானின் காலங்கள் அனைத்துமே பிறை கண்டதோ அல்லது தகவல் வந்ததோ அதை எடுத்து செயல்பட்டதை முன் மாதிரியா எடுத்து வைத்ததாக நாங்கள் காண்போம். இந்த காட்டு அரபி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் சொல்லும் பொழுது நான் பிறை கண்டு விட்டதாக ரசூலுல்லாஹ் கேட்ட ஒரு கேள்வித்தான், அத்தஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நீ சாட்சி கூறுவியாக உள்ளதா அல்லாஹ்வை தவிர யாரும் வணக்கத்துக்கு தகுதி இல்லை என்றும் முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் என்றும் அவன் ஆம் என்று சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாட்சி ஏற்றுக்கொண்டு செயல்பாட்டு கொண்டது. அவ்வாறு பிரியாணி கூட்டமாக வந்ததிலையும் அவனுடைய தகவலை எடுத்துக்கொண்டு அன்றைய தினம் மதீனா வாசிகள் பிறை காணாதபடி ரமதானின் மாதத்தை 30 பரிபூர்ணமாக கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் வந்தது. தொகைக்கு பின்னால தகவல் வந்தது. உடனே பிலாலை கூப்பிட்டு சொன்னது, யா பிலால் அத்தில் ஃபின்னாஸி யுஃப்திரு வயஹது பில் முஸல்லா பில் கத்ர், பிலால் மக்களுக்கு அறிவித்து நோன்பை உடனே திறந்தே தீர வேண்டும் என்றும் நாளை தினம் பெருநாள் தொழுதே தீர வேண்டும் என்றும். அன்றதை இமாம் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு பெருநாளை தொழாமலுக்கு மத்த தினம் மாற்றின காரணம் உச்சிக்கு பின்னால உள்ள நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகையின் நேரத்தை முடிவு கண்டதாக அன்றைக்கு அந்த தகவல் அசலுக்கு பின்னால வந்தபடி அன்றைய தினம் தொழாமலுக்கு மற்ற தினமாக்கி விட்டதாக இருந்தது. இமாம் ஷாஃபி விளக்கமா சொல்வார், இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சிக்கு முன்னால தகவல் வந்து விட்டதென்றால் அவர் தொழிந்தே இருந்தே தீரும் என்பதை எங்களுக்கு தெளிவாக விளக்கம் காட்டார்.